KL 3-digit chart. Wait a second. KL 3-digit chart. So tomorrow 15 okay 16 எடுக்கலாம் 16 4 25 நாளைக்கு டேட்டா வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுப்போம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க, சார்ட் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் வரும். யார் யார் ஜாயின் பண்ணுறோம் அந்த லிஸ்ட் எனக்கு அதில் வந்துடும். நான் உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கேட்குறவங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து KL 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட் பிடிச்சிருக்கும். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 டிஜிட்டும் தெரியும். மொத்தமாக இது டோட்டலாக இதில் 3 டிஜிட்டுக்கு மட்டும்தான் மெயினாக நம்ம சார்ட் வச்சு எடுக்க முடியும். எப்படின்னா, எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 974 9 7 4 இதை மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 20. நேற்றுக்கு வந்த நம்பரை கூட்டினீங்கன்னா 15 096. முந்தா நாள் கூட்டினா 330 6 930 கூட்டினா 17 809 கூட்டினீங்கன்னா 17. நம்ம சார்ட்டோட கான்செப்ட் என்னென்னா டோட்டல். இதுதான் இந்த இது இருக்குல்ல, இதுதான் நான் டோட்டல்னு சொல்கிறேன். ஏன்னா இதை ப்ளஸ் பண்ணி கிடைக்குதுல்ல, அதனால டோட்டல் பண்ணுறேன். இது மூணுத்தையும் கூட்டினா இது கிடைக்குது, இது மூணுத்தையும் கூட்டினா இது கிடைக்குது. அதனால் ப்ளஸ் பண்ணி கிடைக்கிறனால இதை நான் வந்து டோட்டல்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்லாம் எப்படி வருதுன்னா, மிஷினில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். எல்லாமே வெரி சிம்பிள் தான். இப்படி கிடைக்கிற நம்பர் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 20 போயிருக்கு, நேற்றுக்கு 15 போயிருக்குது, அதுக்கு முந்தின நாள் பாருங்கள் 6, அதுக்கு முந்தின நாள் 17, அப்போ அதுக்கு முந்தின நாள் 5. இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சம்மந்தம் இல்லாமல் அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது இன்றைக்கி 1ன்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு 2 3 2 வராது. ஒரு 4-5 நாள் தள்ளி 2 வரும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், 2 நாள் கேப் விட்டு இங்கே 6 வந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி அதுக்கு 5 வந்துருக்குது. 5க்கு அடுத்து 6 போகணும், இல்லை 5க்கு குறைச்சா 4 போகணும். இவ்வளோ தான். இதனால தான் சொல்கிறேன், இந்த சார்ட்டில் இங்கே எல்லாமே நம்பர் கொடுத்துருக்குன்னா மொத்தமாக 27 டோட்டல் வருது. இந்த கலரில் என்னென்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் இல்லாமல் ப்ளைனாக நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது, என்னென்ன நம்பர் இருக்குன்னு. அதனால் நம்ம இந்த கலர் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட கலர் உங்களுக்கு என்னென்னு தெரியணும்னா இதான் இங்கே பாருங்கள், சார்ட்டில் சைட்லேயும் கொடுத்துருக்கேன். இது வேணும், நான் பாக்ஸ் தனியாக கூட கொடுத்துட்றேன். சார்ட் வச்சுக்கிறாங்களா வாங்கிக்கோங்க, ஆல்ரெடி வச்சுக்கிறேன், இங்கே கீழே கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்துங்க. ஸோ இந்த கலர் இண்டிகேட் பண்ணுறது உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ ரெட் எங்கே இருக்குது, ரெட்டுனா ஜனவரி. ஸோ ஜனவரி டைப் பண்ணிக்கலாமா, உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஜனவரி. வெயிட் அ செகண்ட். கிராஸ் ஆகுது வேறு. ஓகே, அடுத்து ஃபெப்ரவரி, அடுத்து மார்ச், ஏப்ரல். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் கொடுத்தா தமிழ்லையும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போது ஜனவரி மந்தில் ரெட்டு. அப்போ ரெட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜனவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. அதில் ஜஸ்ட்டு பாருங்கள், அந்த அடுத்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், நல்லா எங்கெங்கே ரெட்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே 8 வந்திருக்குது, அடுத்து 9. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் ஒரு டோட்டல் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வரும். அதனால தான் நான் இதை திரும்ப நான் வீட்டில் சொல்கிறது. ஒரு இடத்துல ஒரு நம்பர் நீங்கள் அடிச்சுச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். இப்போ 8 வந்தனால 9, அதேமாதிரி அப்படியே பக்கத்தில் பாருங்கள். இங்கே பாருங்கள் 11 வந்திருக்கு, 11க்கு அடுத்து போனால் 12, இல்லை குறைச்சுன்னா 10. இங்கே வரல, இங்கே 12 வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 14 அடிச்சிருக்குது, அப்புறம் 15 அடிச்சிருக்குது. இங்கே பாருங்கள் 15 16 17 18 அப்படியே வரிசையாக இறங்கியிருக்கு பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிருக்குது.
அடுத்து பிப்ரவரியில் எடுத்து பார்த்துங்களேன். பிப்ரவரி கலர் என்ன மஞ்சள். இப்போ மஞ்சளில் பிப்ரவரி ரிசல்ட் இருக்குது. அது எங்கெங்கே அடிச்சிருக்குது, இங்கெல்லாம் அடிக்கல. இங்கே ஒரு டைம் 6ல் 2 நம்பர் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8ல் 9ல் அடிச்சிருக்குது. இப்போ இங்கே அடிக்கல. ஸோ இது கூட அங்கங்கே விட்டு விட்டு அடித்த மாதிரி இங்கே அடிச்சு வச்சுருக்குது. இப்போ ஃபெப்ரவரியில் டேஸ் கம்மி தானே, 28 டேஸ் சம்திங், அதனால் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அதை விட்டுருங்க. அடுத்து மார்ச்சில் பாருங்களேன். மார்ச்சுக்கு என்ன கலர் பச்சை கலர், பச்சை. ஓகேங்களா. அதில் என்னென்ன கலர் அடிச்சிருக்கோம், எங்கெங்கே அடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸ்டார்டிங் இங்கே எல்லாம் ஜிக்ஸாக மாற்றி மாற்றி தான் வரும். எப்படின்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடிக்குது நான் 6ல், அதுக்கு பக்கத்தில் 5 இருக்குது, 7 இருக்குது. ஆனால் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அடித்தப்போ இங்கே உடனே வந்திருக்காது. 1 வீக் 2 வீக் தள்ளி இங்கெல்லாம் போய் எங்கெங்கேயோ அடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்திருக்கோம். அது அப்படி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 5 அடிச்சிருக்கு, 6 அடிச்சிருக்கு, 7 அடிச்சிருக்குது. பாருங்கள் பக்கத்தில் 8, 9, 10 அப்படியெல்லாம் பக்கத்தில் அடிச்சிருக்கு. இப்போ இந்த மந்த் பாருங்கள், ஏப்ரல்லையும். இதனால தான் சொல்கிறேன், இந்த மந்த் எங்கே அடிச்சிருக்கோ ஒன்றா இந்த மந்த்தை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா போன மந்தில் க்ரீன் எங்கெங்கே அடிச்சிருக்குது, அதில் எங்கெங்கே அடிக்காமல் விட்டுருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் இந்த மந்த் கவர் ஆகும். இப்போ இந்த மந்த் எடுத்துகிட்டா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலலாம் போகவே இல்லையா நம்பரு. ஒரு 2-3 மாதமாக ஜனவரிலையும் வரல, பிப்ரவரிலையும் வரல, மார்ச்லேயும் வரலையா. மார்ச்சில் மட்டும் ஒரு டைம் அடிச்சிருக்கு. அதனால் இந்த மந்த் பாருங்களேன், இங்கே 4ல் நான் சொன்னேன்னா வந்துட்டு பக்கத்துலேயே 5லேயே வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இதில் பக்கத்தில் 6லேயும் வந்துருச்சா. இப்போ 7லேயும் இங்கே பார்த்தீங்களா. அடுத்து வேறு எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். திரும்ப அந்த பக்கம் போகும். அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 11ல் ஒரு டைம் அடிச்சு வச்சுருக்குது. அப்போது இங்கே 13ல் அடிச்சிருக்குது. அப்போ 12ல் இன்னும் அடிக்கலை. இப்போ இந்த இடத்துல அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அடித்த நம்பர் தான் வரப்போகுது. இங்கே வந்தால் அது என்ன நம்பர் தெரியும்னா உங்கள்கிட்ட அந்த ஷார்ட் இருக்கணும். அதே மாதிரி வரிசையாக பாருங்கள். 5 அடிச்சிருக்கு, 16 அடிச்சிருக்கு, 17 அடிச்சிருக்குது. அப்புறம் இங்கே 18, 19, 20 இப்படி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் போக வாய்ப்பு இருக்குன்னா, சார்ட்டை வச்சு எது அடிச்சிருங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 அடிச்சிருக்கு, 5 அடிச்சிருக்கு. அடுத்து இன்னும் குறைச்சி போகிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இங்கே 3ல் ஒரு நம்பர் வைக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரப்போகுது நெக்ஸ்ட்டு. ஏன்னா 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம டோட்டல் சார்ட் குரூப் நம்பர் வச்சுருக்கோம். இந்த 27 டோட்டலை பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். குரூப்னால் அது இங்கே இருக்குது பாருங்கள். கீழே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் 0 குரூப்னால் 0, 10, 20 3 டோட்டல் வரும். 0 குரூப் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 3 டோட்டல் ஃபாலோ பண்ணணும். 1வது குரூப்னால் 1, 11, 21. இதில் பாருங்கள், இந்த மந்த்து ஒரே ஒரு 20 வந்துருக்கு. நெக்ஸ்ட் 10 போகலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் 1வது குரூப் போனீங்கன்னா 1, 11, 21, 11 நிறையா டைம் வந்துருக்குது. அப்போது நெக்ஸ்ட்டு இங்கே போக போக வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இங்கே போகணுன்னா ஒன்றா இங்கே அடிச்சுட்டு அப்படியே வரிசை இங்கே வரணும். இங்கே அடிச்சுட்டு அப்படியே இங்கே கீழே இறங்கும். இல்லையா இந்த இடத்துல அடிச்சுட்டு 2, 3 கவர் பண்ணணும். இப்படி தான் நம்ம நம்பரை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கெல்லாம் அடிக்கல. நல்லா செக் பண்ணி பாருங்க, எங்கே அடிச்சிருக்குது. ஆனால் அடித்த பக்கமே அடிக்கும். அடித்த நம்பருக்கு பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா எது அடிக்காமே இருக்குது, அதுக்கு தான் இந்த குரூப்பை கொடுத்துருக்குறேன். குரூப்பில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன மந்த்து இந்த மந்த் எல்லாம் கலர் கொடுத்து வச்சுருக்கிறேன்னா அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெட்டுனா என்ன, ஜனவரி மந்த்து, ஃபெப்ரவரிக்கு மஞ்சள், மார்ச்சுக்கு பச்சை. அதில் பாருங்கள் என்னென்ன விடுபட்டுருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2வது குரூப்பில் 2, 12, 22 பாருங்கள். 12ல் மட்டுமே நிறைய டைம் அடிச்சிருக்கு. டெஃபினட்டாக இந்த மந்த்து 2 போகலாம். எண்டில் இந்த மந்த்து கடைசியில் 2 போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்த மந்த் ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு 4 மாதமாக 2 கிட்ட போகவே இல்லை. இந்த இடத்துல கை வைக்கவே இல்லை மிஷின். அதனால் இங்கே அடிச்சுட்டு அப்படியே இங்கே கீழே கவர் பண்ணலாம். அப்போ அங்கே இருக்கிற நம்பர் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, எக்ஸாக்டாக தெரியும்னா உங்களுக்கு இந்த சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க, சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். இருக்கும்போது சார்ட்டு பே பண்ணி வாங்க. நெக்ஸ்ட்டு 3 போனீங்கன்னா 2, 13, 1, 23, மறுபடியும் ஒரு 23. ஸோ 3 போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3வது குரூப்பில் 13 அடிச்சிருக்குது இந்த மந்தில். நெக்ஸ்ட்டு போன மந்தில் 13, ஒரு 23. அப்போ இன்னொரு 13 போகலாம், இல்லை 3 போகலாம். நெக்ஸ்ட்டு 4ல் பாருங்கள், ஒரு 4 அடிச்சிருக்குது. ஸோ 4ல் நான் செமையான நம்பர். ஏன்னா கடைசியாக ஒரு 2 மாதம் கிட்டவே 14 மட்டும்தான் அடிச்சுட்டே இருந்திருக்கு பாருங்கள். எத்தனை டைம் 14. அப்போ 4வது குரூப்பில் செக் பண்ணிங்கன்னா 4 என்னென்ன இருக்குது, 4, 14, 24.
அதனால் 14 நிறையா டைம் அடித்தனால இந்த டைம் 4 வந்துருச்சு. இன்னொரு நாள் கூட போகலாம், சொல்ல முடியாது. இந்த 4 வந்த நம்பர் திரும்ப வரலாம், ஏன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மந்த்து மார்ச்சில் 14 நிறைய டைம் அடிச்சிருச்சு. அதுக்கு முந்தின மந்த்து 14. இந்த மந்த்து ஒரே நம்பரோட விடாது, திரும்பவும் 4 அடிக்கலாம். அடித்த நம்பரே ரிவர்ஸில் வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பாசிபிலிட்டிலாம் உங்களுக்கு எடுக்கணுன்னா சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். சார்ட் இருக்கிறவங்க நான் என்னென்ன நம்பர் சொல்கிறேன், அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 5ல் போனீங்கன்னா ஒரு 5 15 வந்துருக்குது. நெக்ஸ்ட் 25 போகலாம். 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 ஒரு 16. 7ல் 2 7 17. அதிகபட்சம் எவ்வளோ அடிக்குன்னா மினிமம் இருக்கிற குரூப்பில் ஒரு டோட்டலாவது வச்சிடும். ஏன்னா இப்போ 0 குரூப்பில் எடுத்துட்டிங்கன்னா 0 10 20ன்னு 3 இருக்குதா. இந்த போன மந்த்து பாருங்கள், 10 மட்டும் 3 டைம் அடிச்சிருச்சு. 20 போகல, 0ங்கிறது போகல. 0ங்கிறது ரேர், அது விட்டுருங்க. அடுத்து 1ல் பாருங்கள், 1 11 21ல் 1வது குரூப்பில் 3 டோட்டல் வருமா, 1 11 21ன்னு. அதில் எடுத்துட்டிங்கன்னா இது போன மந்த்து 11 மட்டுமே நிறையா டைம் போச்சு. அதுக்கு முந்தின மந்த்து 11 21 கலந்துடிச்சிருக்குது. அப்போ அந்த 1ங்கிறதுல எங்கே போச்சு? அதெல்லாம் டைம் வரும்போது அடிக்கும். இதனால தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு 2 மந்த்ஸ் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 5 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 7லேயும் 2 நம்பரு அடிச்சிருச்சு. 8ல் 8 18 2 டோட்டல் தான். இந்த மந்த் இன்னும் ஒரு 8 கூட வரல, 18ம் வரல. 8 18 போக வாய்ப்பு இருக்குது. 9ல் 9 19 2 டோட்டல் தான். இதுலேயும் 9ம் வரல, 19 வரல. இப்போ நெக்ஸ்ட்டு 8 18 9 19லாம் போனால் என்ன வரும்? 8 போக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், 7ல் அடித்து இங்கே நிற்பாட்டி வச்சுருக்குது. அப்போ இங்கே 8க்கு போகலாம்ல, வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே அடித்த நம்பர் இந்த பச்சை கலரில் இருக்கிறது திரும்ப வரலாம். அது என்ன நம்பர்? அது உங்களுக்கு தெரியணும், சார்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 8 விட்டு இது 8வது குரூப்பில் போனோம்னா 18, அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 17ல் நிறுத்தி வச்சுருக்குது, பக்கத்தில் 18 தான் இருக்குது. டபுள்ஸ் போனால் இங்கே அடிச்சிடும். வெயிட், டபுள்ஸ் லாஸ்ட்டாக எப்போ போச்சுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி டபுள்ஸ் வந்துருக்குது. இப்படி வாரத்தில் 2 டைமாவது டபுள்ஸ் வந்துடும், ஒரு டைமாவது வந்துடும். 2 டைம் வந்து ஏமாத்துறீங்க பாருங்கள், இங்கே ஒரு டபுள்ஸு, இங்கே ஒரு டபுள்ஸு. சொல்ல முடியாது, மறுபடியும் டபுள்ஸ் போகலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், 2 நாளுக்கு முன்னாடி இங்கே கேப்பில் டபுள்ஸு, அடுத்து 2 நாள் தள்ளி இங்கே ஒரு டபுள்ஸு, இங்கே 2 நாள் தள்ளி இங்கே ஒரு டபுள்ஸ் வரலாம். அடுத்து 9 19 போனோம்னா 19 போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 20ல் அடித்து வச்சுருக்கனால இங்கே பக்கத்தில் 19 இருக்குது. இல்லை 9 போனால் 9 ஆனால் போகவே இல்லை. ஸோ அது கொஞ்சம் ரேர் தான், சொல்ல முடியாது, அதுவும் வரலாம். இப்போ மெயினாக நம்ம எது போக வேண்டியதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க, 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே அடித்து நிறுத்தி வச்சுருக்குது, இதுக்கு பக்கத்தில் வரலாங்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு மந்த்து பாருங்கள் நம்பர் எங்கெங்கே அடிக்குதுன்னு. ஒரு இடத்துல இங்கே அடிச்சிருச்சுன்னா அந்த மந்த்து பக்கத்தில் போகலின்னா அடுத்த மந்த் பக்கத்தில் போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், கடைசி 2 மாதமாட்டம் இங்கே எதுவுமே நம்பர் அடிக்காமல் இருந்துச்சு. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சு 4 அடிச்சிருச்சு, 5 அடிச்சிருச்சு, 6 7. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அடித்து வச்சுருக்குதுன்னு பாருங்கள். இந்த மந்த்து பாருங்கள், கடைசியில் 1 கூட போகல. போன மந்த்து 25ல் ஒரு நம்பர் அடிச்சது. அப்போது இந்த மந்த்து போகலாம், ஒரு நம்பராவது இங்கே கடைசியில் எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் போனால் லக்கு தான் நமக்கு வரும். நம்பரும் கம்மியாக தான் இருக்குது, கீழே அடிக்கும், இங்கே அடிக்கும், இல்லை இங்கே அடிக்கும், அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை அந்த சார்ட் வேணால் எனக்கு வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க, இல்லை ஜாயின் பண்ணி சார்ட் வாங்கிக்கிங்க. இல்லை ஃபாலோயிங் நம்பருக்கு வேணுங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பக்கத்துல ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட்டன், அதை கிளிக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.